பகவான் நித்யானந்தர் வெளிப்படுத்திய பிராண பிரதிஷ்டை ஆகம அறிவியலை மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் அதிகாரப்பூர்வமாக மேற்கோள் காட்டி அங்கீகரித்துள்ளது. 700 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு போஜிசாலா சரஸ்வதி கோவில் மீண்டும் இந்துக்களிடமே திரும்பியுள்ளது. நேர்களே வணக்கம், இது சாணக்யா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 7 சென்ஸ். பல விஷயங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு பக்கத்தில் கொடூரமான ஒரு சம்பவம் அரங்கேறியது, அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்க. மறுபக்கத்தில் திருச்சியிலும் அதே போல ஒரு கவனக்குறைவால் ஏற்பட்ட சம்பவம் இருந்தது. இதையெல்லாம் தாண்டி தமிழகத்தை வழக்கமாக சுற்றி கொண்டிருக்கக்கூடிய கூட்டணி தொடர்பான அரசியல் கணக்குகளும் அதன் பின் இருக்கக்கூடிய பல ஒரு கான்ஸ்பிரசி தியரி கதைகளும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன. மறுபக்கத்தில் இதுதான் அரசியல் புரட்சி, நீங்களெல்லாம் எதிர்பார்த்த பங்களாதேஷ், நேபாள் போன்று இந்தியாவையும் மாற்றுவோம் என கிளம்பி வந்திருக்கிறது கரப்பான் பூச்சிகள். என்ன நடக்கிறது, யார் ஹிட் அடிக்க போறா என்ன பல தகவல்கள் இருக்கின்றன. அதை நம்மிடம் பகிர்ந்து கொள்ள நமது ஆசிரியர் மீண்டும் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். நம்ம காக்ரோச் ஹிட்டுக்கு முன்னாடி முதல்ல ரொம்ப ஹிட்டான ஒரு ஜோடியை பற்றி பேசணும். படம் அவருக்கு எப்பவுமே ஹிட்டு, பட் இந்த பக்கம் ஒரு ஜோடி சமீப காலமாக ஹிட் ஆகி நேஷனல் லெவலில் அடுத்து சிஎம் வந்தாச்சு விஜய், மறுபக்கத்தில் பிஎம் தான் ராகுல் காந்தி அப்படின்னு அவர்கள் ஒரு பக்கத்தில் இணையத்தில் போயிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல திமுக கொதித்து எழுகிறது. காங்கிரஸ் நமக்கு பச்சை துரோகம் செய்திருக்கிறது. நான் என்னவோ வட மாநிலங்களில் பாஜக ஜெயிக்கும் போதெல்லாம் அதுக்கு மோடி அமித்ஷாவோட உழைப்பு தான் காரணம், வியூகம் தான் காரணம்னு நினச்சேன். ஆனால் அதெல்லாம் காரணம் இல்லை, காங்கிரஸ் இப்படி இருக்கிறது தான் பாஜகவின் வெற்றிக்கே காரணம் என தெரிகிறது. இனி காங்கிரஸை ஒருபோதும் நாம் சேர்க்கக்கூடாது, அவர்கள் இழைத்த துரோகத்திற்கு நாம் அவர்கள் விடவே கூடாது அப்படின்னு திரு உதயநிதி அவர்கள் இளைஞரணி கூட்டத்தில் பொங்கி எழுந்திருக்கிறார், கொந்தளித்திருக்கிறார். எப்படி புரிஞ்சுக்கிறது? நம்ம இது உணர்ச்சி வசப்படுற விஷயம்ல நம்ம பலமுறை ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஏற்கனவே எல்லாம் பிரபலமாக தெரிந்தது திமுக கூட்டணி மாறி மாறி வைத்தது. பாஜகவோடவே கூட்டணி வைத்த கட்சி. இந்த யாரை கால் பதிக்க விடமாட்டோம்னு சொல்கிறாங்களோ, நம்ம பல முறை குறிப்பிட்டது போல் பாபர் மசூதி இடிப்புக்கு பிறகு பாஜகவோட கூட்டணி, குஜராத் கலவரம் நடந்த போது பாஜக கூட்டணி, பாஜக கூட்டணியிலேயே எம்எல்ஏக்கள், விடுதலை சிறுத்தைகள், திமுக, பாஜக எல்லாமே ஒன்றா இருந்ததெல்லாம் பார்த்துருக்கோம். அப்போ இவங்க இன்னொரு கட்சியை பற்றி சொல்கிறதுல நியாயம் இல்லைன்னு பார்க்குறோம். எந்த காங்கிரஸை இவங்க இன்னைக்கு பேசுகிறாங்க அப்படின்னா, எமர்ஜென்சியில் எங்களுடைய ஆட்சியவே கலைச்சிட்டாங்க, திரு ஸ்டாலினை எட்டி எட்டி உதைச்சாங்க சிறைச்சாலையில், இவரை காப்பாற்றுறக்கா தடுத்து சிட்டிபாபு என்பவர் உயிரிழந்தார், அந்த அளவுக்கு எமர்ஜென்சி கொடுமை. முதலமைச்சராக திரு ஸ்டாலின் இருந்தபோது பார்த்துட்டோம், அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றி ஒரு எக்ஸ்போவே ஒன்று பண்ணியிருந்தாங்க. அதில் சிறை கம்பிகளுக்கு பின்னால் அவர் நிற்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை போட்டு வச்சுருந்தாங்க. யார் சொன்னான்னு காங்கிரஸ் கட்சிக்காரங்களோட சேர்ந்து போய் பார்க்குறாரு. அப்போ எந்த கட்சி இவர்களை பாடாப்படுத்தியதுன்னு சொன்னதோ அந்த கட்சியை பார்த்து நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக அப்படின்னு சொன்னவர் கலைஞர் அவர்கள். என்னங்க இப்படி மாறிட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்டபோது நாங்கள் எதிர்ப்பாக இருந்தாலும் ஆதரவாக இருந்தாலும் உறுதியாக இருப்போம் அப்படின்னு சொன்னால், எதா இருந்தாலும் கடுமையாக இருப்போம்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ இவர்கள் மாறிய போதெல்லாம் வரலாம். ஏற்கனவே சொன்னால் வைகோ குறிப்பிட்டாரு, ஏங்க நாங்கள் கூட்டணி மாறலாங்க, திமுக தாங்க கூட்டணிக்குள்ள வந்துச்சு அப்படின்னு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள்ள மதிமுக இருக்குது, அங்கே தான் வந்தாங்க இவங்க. ஸோ அப்படி எல்லா பக்கம் போய் வந்துட்டு இருக்கிறாங்க. சிவசேனா கட்சியும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியும் ஒன்றா இருக்கிறாங்க. அவங்களோட அப்பயாவது நீங்க வெளியே வந்துருக்கலாம். நீங்க எப்படிப்பா நீங்க சிவசேனா மாதிரியான ஒரு கட்சியோட சேருவீங்க? அது சுத்தமான மதவாத கட்சி. நீங்க பாஜக கூட பரவாயில்லன்னு போன சப்கா சாத் சப்கா விகாஸ் சொல்றாங்க. சிவசேனா ஆமாங்க, சிவன் சேனாங்க அப்படின்னு சொல்லி பேர் வச்சுட்டு நிற்கிறாங்க. அதுவும் சொல்ல போனா தமிழர்களுக்கு எதிராக மகாராஷ்டிராவில் பல நடவடிக்கைகளை எடுத்த விஷயங்கள் கட்சி சிவசேனா கட்சி. தமிழர்களை ஓட துரத்திய வரலாறு மறக்கவே முடியாது நம்ம. அப்ப அந்த மாதிரியான ஒரு கட்சி நீங்க எப்படி கிடையாது, அப்ப உங்க கூட எங்களுக்கு சேர்த்து கிடையாதுன்னு சொல்லியிருக்கணும். இது எதுவுமே செய்யாம இவங்க எல்லாரும் ஒன்றா இருந்தாங்க. கலைஞர் அவர்கள் இருக்கும்போது 2009க்கு பிறகு இந்த 2G கேஸ் ரொம்ப பெருசா வந்த போது அவங்க இன்னைக்கு செயற்குழுல கொந்தளிக்கிறாங்க, இளைஞர்களுக்கு கொந்தளிக்கிறாங்க. இதே மாதிரி நான் கண்ணால பார்த்த விஷயம். நான் இப்போ தினமலரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். திரு லியோனி அவர்கள், திரு வீரபாண்டி ஆர்வம் அவர்கள், பேராசிரியர் அன்பழகன் அவர்கள், திரு ஜோதி அவர்கள், வழக்கறிஞர் ஏடிஎம்கிலிருந்து இங்கே வந்த ஜோதி அவர்கள், பல பேர் முக்கியமான பேசுனாங்க. எல்லாரும் பேசின ஒரு விஷயம் என்னன்னா, காங்கிரஸ் கூட்டிலிருந்து உடனே வெளியே வந்துடணும், நம்முடைய கட்சியுடைய துணை பொதுச்செயலாளர் ஜெயிலில் வச்சிருக்காங்க, உங்களுடைய மகளை ஜெயிலில் வச்சிருக்காங்க, இந்த கட்சியில கூட நம்ம கூட்டணி வச்சிருக்கணுமா அப்படின்னு சண்டை போடுறாங்க. கலைஞர் சொல்றார் ரொம்ப நிதானமா, அது ஏன் பொண்ணு, உங்களுக்கு வலிக்கிறதோட எனக்கு எவ்வளவு வலிக்கும், ஆனா நம்ம ராஜேந்திரமா யோசிக்கணும். மாநிலத்தில் நடக்கிறது அதிமுக ஆட்சி, நமக்கு சப்போர்ட் கிடையாது. டெல்லியில நடக்கிறது காங்கிரஸ் ஆட்சி, அவங்கள்ட்ட வெளியிட்டோம்னா அந்த சப்போர்ட் இருக்காது. மத்தியில மாநில 2 பேர்த்தையுமே ஆட்சியில் இல்லாம நம்ம எப்படி அங்க இருக்க முடியும்? அப்ப இங்க என்ன கொள்கை இருக்குது? அதனால நான் கூட்டணியில தொடர்றேன்னு சொல்லி சொன்னார். கூடா நட்பு கேடாய் முடின்னு என்னைக்கு சொன்னீங்க? 2013 காங்கிரஸ் கூட்டணி விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம், அந்த கூட்டணி வெளியே வந்ததுக்கப்புறம் எதுக்காக சொன்னீங்க? அப்ப நீங்க கூடா நட்பு தான் தெரிஞ்சிருக்கீங்க உங்களுக்கு, அதனால தானே நீங்க வேற இருந்தீங்க.
காங்கிரஸுக்கு ஓட்டளித்த மக்கள் உங்களுக்கு வாக்களித்தார் 1967 கொண்டு வந்தாங்க. அப்புறம் எதுக்கு காங்கிரஸ் 22 வருட கூட்டணி கட்சி அப்படின்னு சொல்றீங்க? எதுக்கு அவங்களுக்கு கூட்டணி சேர்ந்தீங்க? யாருமே பிரதமர் வேட்பாளர்னு சொல்லாதப்போ ராகுல் காந்தியை வலுக்கட்டாயமா கூட்டு வந்து பிரதமர் வேட்பாளர் ஏன் அறிவிக்கணும்? மை பிரதர் அப்படின்னீங்க. அப்ப உங்களுக்கு தேவைப்பட்டா அவங்க வந்து நெருக்கமா வந்துடுறாங்க. அவங்களுக்கு தேவைப்பட்டா சரி, நீங்க அவ்வளோ பற்றும் பாசமா நீங்க அவ்வளோ வளர்த்து விட்டோம், நம்மளால ஆதாயம் அடைஞ்சாங்க. 2006-11 நீங்க கூட்டணி அமைச்சர்கள் கொடுத்துருக்க வேண்டியதானே? அண்ணன் தங்கபாலு வாயை விட்டு கேட்டார்ல, ஓஹோ உங்களுக்கு அவ்வளவு தைரியமான்னு கேட்டீங்கல்ல. இன்னைக்கு 59 வருஷம் கழிச்சு காங்கிரஸுக்கு 2 அமைச்சர்கள். தாவேக்கா டே ஒன்லயே சொல்லிருச்சு, சொன்ன மாதிரி கொடுத்துருச்சு. நீங்க கேட்டதுக்கு சண்டைக்கு போனீங்க, கொடுக்க மாட்டேங்க பாத்துக்கலாங்க பேசிக்கலாம்னு சொல்ல, எங்களை கேட்கிற அளவுக்கு வளர்ந்துட்டீங்களா அப்படின்னு கேட்டாங்க. மத்தியில் இத்தனைக்கும் கூட்டம் இருந்தீங்க. அப்ப காங்கிரஸ் கட்சி இன்னைக்கு நேரத்தில் உங்களை என்னைக்குமே ராகுல் 2009 உங்கள் கூட்டணி அமைச்சர்கள் சேர்க்கல. திமுகவை காங்கிரஸ் கட்சி 2009 கூட்டணியில் சேர்க்கவில்லை. கமல்நாத் எழுதி கொடுத்திருக்காருன்னு எழுதி காட்டினார் கலைஞர். இங்க பாருங்க, சாலை போக்குவரத்தும் கப்பல் போக்குவரத்தும் ஒன்னா கொடுத்துருக்காங்க, எங்களுக்கு எழுதி கொடுத்தாங்கன்னு கேட்டார். கமல்நாத் கையெழுத்து எழுதி கொடுத்துருக்காரு, சேர்க்க முடியாதுன்னுட்டாங்க. மன்மோகன் சிங் பதவியேற்பு விழா நடந்து முடிஞ்சிருச்சு 2வது முறையா. திமுக இல்லாம பிரதமர் வெளியே வர்றாரு, அவர்கிட்ட கேட்கிறாங்க என்னங்க திமுக வரல, அவங்களாம் வந்தா வரட்டும் வராட்டி போட்டுங்க. அதையே அழைப்பாக ஏற்றுட்டாங்க. அவர் வாங்கன்னு சொல்ல, அவர் கட்டாயம் வரணும், நாங்கள் விரும்புகிறோம் அப்படிலாம் சொல்ல. நாங்கள் வந்து என்ன செய்ய முடியும், வந்தா சந்தோஷம் வராட்டி ஒன்றும் பிரச்சனை, நாங்கள் என்ன செய்ய முடியும். அதையே அழைப்பாக ஏற்று சேர்ந்துட்டாங்க. அப்ப நீங்க இல்லாம தானே வந்துச்சு. என்ன தெளிவா சொன்னாங்க, அன்னைக்கே சொன்னாங்க ராகுல் ஃபார்முலா வச்சிருக்கிறோம், எந்த ராகுல் காந்தி இன்னைக்கு கசக்குறாரோ அன்னைக்குதே தெளிவா இருக்கு. 2009 அவர் தெளிவா இருக்கிறாரு, நீங்க மாறினீங்க. அப்ப அன்னைக்கு வந்து கூட்டணி வேற காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் வேற இருப்போம் அன்னைக்கு முடிவு. அப்பதான் 1967 சொன்னீங்க, அது இன்னைக்கு வச்சுக்க. அப்ப நீங்க மாறிட்டு அவங்கள சொல்லும் போது நீங்கள் செய்தால் ராஜேந்திரம், அவர்கள் செய்தால் துரோகம், இது என்ன கணக்கில் வர முடியும்? உங்களுக்கான வாய்ப்புகளை நீங்க தேடிக்கிட்டீங்க. காங்கிரஸ் கூட்டணியிலிருந்து திமுக பாஜக கூட்டணிக்கு போனீங்க, பாஜக கூட்டணியில் காங்கிரஸ் வந்தீங்க. என்ன கணக்கு இருந்துச்சு? அப்ப உங்களுக்கு ஒரு நியாயம் இருக்குமா, அவங்களுக்கு ஒரு நியாயம் இருக்கலாம், என்ன தப்பு இருக்குதுல? அப்ப இதுல வந்து ஒரு அரசியல் நிலைப்பாடு தான். நான் வந்து திடமா நம்புறேன். நான் ஏற்கனவே சொன்னது, எல்லா கட்சியும் தனித்து போட்டியிடட்டும். இனிமே திமுக வந்து காங்கிரஸோட கூட்டணி வைப்பது இல்லை, யாரோட கூட்டணி வைப்பதில்லை முடிவு பண்ணுங்க. ஏன் காங்கிரஸ் மட்டும் உங்களுக்கு ஏன் கசக்குது? நீங்க அதே இதுல வந்து மற்ற கட்சிகளை பத்தி பேச வேண்டியதானே? நம்ம கிட்ட இருந்து 2 சீட் வாங்கிட்டு IUML எப்படி போச்சு சொல்ல வேண்டியதானே, ஏன் சொல்லல? நம்ம கிட்ட வந்துட்டு விடுதலை சிறுத்தைகளை வச்சு எப்படி நாங்க பேச ஆரம்பிச்சா தாங்கன்னு எப்படி சொல்றீங்க? IUML சொல்றாங்க எங்களை பத்தி யாராவது சொன்னா, நாங்க சொன்னா நல்லா இருக்காது அப்படின்றாங்க. பதில் சொல்லிட்டாங்க, எங்களை யாராவது துரோகின்னு சொன்னீங்கன்னா நாங்க சொல்லிடுவோம் பாத்துக்கங்கட்டாங்க. அப்ப எவ்வளவு குமுறலோடு இருந்திருக்கிறார்கள் உங்க கூட இருந்தவங்க. காங்கிரஸ் கட்சி பதிலடி கொடுக்கற விட்டுருங்க. IUML சொல்லிருச்சே, விடுதலை சிறுத்தைகள் கட்சி சொல்லிருச்சே, நாங்க வந்து பேசாம உட்கார்ந்துருக்கோம் விட்டுருங்க அப்படின்னு. அப்ப நீங்க வந்து என்ன, நீ உங்களுடைய தேவைப்படலாம் நீங்க கூட்டணி மாறிக்கிட்டீங்க, யாரையுமே கேட்கல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியில திருமாவளவனும் H ராஜா ஒன்னா எம்எல்ஏ வந்தாங்களே, எப்படி உங்க கூட்டணி தானே? அப்ப உங்களுக்கு தேவைப்படும் போது பாஜக இனிக்கிற கட்சியா மாறிச்சு, திருமாவளவன் உள்ள சேர்த்துக்கிற கட்சியா வச்சுக்கிட்டீங்கல்ல. அப்ப நீங்கள் மாறினதுக்கு ஒரு காரணம் இருந்தோம், அவங்க மாறினதுக்கு ஒரு காரணம். ஆட்சியில பங்கு வைக்கக்கூடிய வாய்ப்பு எப்படி கிடைக்கும்? நீங்க கொடுத்துருந்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நீங்க கொடுத்தீங்களா? சரி, அவ்வளவு வேண்டான்னு இன்னைக்கு நினைக்கிறீங்களே, 2024 தேர்தல் 26 தேர்தல் கழட்டி விட்டுற வேண்டியதானே? அவங்க தான் போறேன்னாங்கல்ல, போப்பா அப்படின்ற வேண்டியதானே? போனா தாவேக்கா ஜெயிச்சிருமோங்கிற அச்சருக்கு போய் தானே நீங்க வச்சிருந்தீங்க. எவ்வளவு பேச்சு, எவ்வளவு இப்படி வரைக்கும் பண்ணார் முதல்ல. அதான் திருமதி கனிமொழி டெல்லி வரைக்கும் போனாங்கல்ல, அவங்க சீட்டை வந்து கூட எல்லாருக்கும் சீட்டை குறைச்சிங்க, ஒரே ஒரு கட்சிக்கு தானே சீட்டு கூட்டினீங்க. என்ன கணக்கில் கொடுத்தீங்க? ஏன் கொடுத்தீங்க? ஒரு ராஜ்யசபா கொடுத்தீங்களா? ஏன் கொடுத்தீங்க? இதுக்கு முன்னாடி அப்ப ஏன் இவ்வளவு சமரசம் செஞ்சீங்க? அது ஆகாத கட்சி, தேராத கட்சி. 63 சீட்டு வாங்கிட்டு 5 சீட்டோடு வந்தாங்க 2006. அப்ப இப்ப நீங்க அதுக்கு ஏன் குச்சம் வைக்கிறீங்க? வேணா தூக்கி விட்டு கொடுத்தாங்க 2011. அப்ப அப்படி ஒரு தகுதி இல்லாத கட்சியை தூக்கி விட வேண்டியதானே? 2026 ஏன் அவங்களுக்கு நீங்க காத்துட்டு இருந்தீங்க எவ்வளவு தூரம்? அப்ப உங்களுக்கு காங்கிரஸ் கட்சி தேவைப்பட்டுச்சு, காத்திருந்தீங்க. இப்ப அவங்களுக்கு வந்து தாவேக்காவுடைய ஆட்சியில பங்கு தேவைப்படுது. as simple as this. ஒரு பக்கம் இந்த பக்கம் திமுக கொதிப்பு இப்படி இருக்க, மறுபக்கத்துல காங்கிரஸ் கட்சி உதயநிதிக்கு பதிலடி கொடுத்து பல விஷயங்களை சொல்லி வருகிறது. திரு மாணிக்கம் தாக்கூர் தேர்தலுக்கு முன்பிருந்தே அவருடைய ட்வீட் வந்தாலே பரபரப்பா இருக்கும். இப்பவும் அதே போல ட்வீட்டில் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறார். அதன்படி அதுக்கப்புறமும் நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. அதன்படி பார்த்தோம்னா, தேர்தல் முடிவு அன்றே அதிமுக கூட்டணி அமைப்பதற்கான பேச்சுவார்த்தை போய்விட்டது. விஜயை வந்து எப்படியாவது முதல்வராக்க கூடாது என உதயநிதி அவர்கள் திட்டமாக இருந்தார். இதற்கு பரிபூர்ண ஆசி கொடுத்தது பாஜக. இன்ஃபேக்ட் பாஜக தான் இருவருக்கும் இடையே பேச்சுவார்த்தைக்கான பாலமாகவே இருந்தது, அவருடைய ஆசீர்வாதத்தால் நடந்தது அப்படின்னு திரு மாணிக்கம் தாக்கூர் குற்றம் சாட்டினார். இதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறார். 29 நீங்க அதை பார்க்க தான் போறீங்க, திமுகவும் பாஜகவும் கூட்டணி அமைக்க தான் போகுதுன்னு அடுத்த இடத்துல சொல்கிறார். நடந்தா என்ன தப்பு, நடந்தா உங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்பதான் நான் சொன்னேன்,
நீங்க சிவசேனாவோட கூட்டணி வச்சவங்க, நீங்க யாரோட கூட்டணி வைக்கல? திருவனந்தபுரத்துல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எதிரி, கன்னியாகுமரியில மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் தோழமை இயக்கம். அப்ப நீங்க என்ன கொள்கை வச்சிருக்கீங்க? அவங்களுக்குள்ள என்ன கொள்கை இருக்குன்னு அண்ணன் மாணிக்கம் தாக்கர் சார், உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கும் தாவேக்காவுக்கு உங்களுக்குள்ள கொள்கை ஒற்றுமை சொல்லுங்க. இன்னைக்கு கொடுத்துட்டாங்களா, ஆட்சியில் பங்கு வச்சுட்டாங்களா, உங்களுக்கும் தாவேக்காக்குள்ள ஒரு கொள்கை சொல்லுங்க. இருமொழி கொள்கையில உங்க நிலைப்பாடு என்ன? காவிரி பிரச்சனை உங்க நிலைப்பாடு என்ன? முல்லை பெரியாறுல உங்க நிலைப்பாடு என்ன? நவோதயா ஸ்கூல்ல உங்க நிலைப்பாடு என்ன? ராஜீவ்காந்தி நவோதயா ஸ்கூல் தானே பேர் வச்சிருந்தீங்க. அது அவங்க சேர்ப்பாங்களான்னு கேளுங்க. தமிழக முதலமைச்சர் திரு விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் நவோதயா பள்ளிகளை கொண்டு வருவாரன்னு கேளுங்க. காங்கிரஸ் கட்சி, காங்கிரஸ் கட்சிக்கும் தாவேக்காக்கும் என்ன கொள்கை ஒற்றுமை இருக்குது? 2011 நாகப்பட்டினத்துல நான் வந்து மீனவர்களுக்கு ஆதரவா போராட்டம் நடத்தினேன்னு சொல்லி சொன்னாரு. 2011 ஆல் இந்தியா லெவலில் யார் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு? திரு விஜய் அவர்கள் நாகப்பட்டினத்துல போய் பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றாரு, இதே நாகப்பட்டினத்துக்கு மீனவர்களுக்காக நான் வந்திருக்கிறேன். எப்ப வந்தாரு? 2011. 2011 யார் ஆட்சி நடந்துட்டு இருந்துச்சு? உங்க ஆட்சி தானங்க நடந்துட்டு இருந்துச்சு. மீனவர்கள் வந்து தொடர்ந்து 600க்கும் மேற்பட்ட மீனவர்கள் படுகொலை செய்யப்பட்டது எந்த ஆட்சியில? காங்கிரஸ் ஆட்சியில் தானே. அப்ப உங்களுக்கும் தாவேக்காவுக்கும் என்ன கொள்கை இருக்குது? நீங்க போய் சேர்ந்தீங்கல்ல. அப்ப திமுக துரோகம், பச்சை சந்திர போதம். நீங்க சொல்லுங்க, கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் வித்தியாசம் சொல்லுங்க. என்ன கணக்குல இருக்கு சொல்லுங்க. சரி, யூபியில வந்து காங்கிரஸ் கட்சி வேற தெரியாது, சமாஜ்வாதி அவங்க கூட டைப் வச்சிருக்கீங்களா இல்லையா? ஜார்க்கண்ட்ல உங்களை வேற தெரியாது, அவங்கள டைப் வச்சிருக்கீங்களா இல்லையா? ஆம் ஆத்மி கட்சி டெல்லியில யார் ஆட்சியை கவுத்திட்டு வந்துச்சு? ஊழல்னு சொல்லி உங்களுக்கு இந்தியா முழுக்க பெரிய பேர் எதிர்ப்புகள் ஏற்படுது ஆம் ஆத்மி கட்சி. அவங்க கூட கூட்டணி வச்சீங்களா இல்லையா? யார் யாரெல்லாம் உங்களை எதிர்த்தார்களோ, நான் இப்பதான் உதாரணம் சொன்னேன், திமுக தான் உங்களை வேற எடுத்தது தமிழ்நாட்டில், அவங்களோட கூட்டணி வச்சீங்களா இல்லையா? அப்ப எந்தெந்த கட்சியெல்லாம் உங்களை வீழ்த்துனாங்களோ அவங்க கூட கூட்டணி வச்சுக்கிட்டீங்க. அப்ப என்ன கொள்கை? ஆம் ஆத்மிக்கு உங்களுக்கு என்ன கொள்கை உடன்பாடு? திமுக உங்களுக்கு என்ன கொள்கை உடன்பாடு? மார்க்சிஸ்ட் கட்சிக்கு உங்களுக்கு என்ன கொள்கை உடன்பாடு? மதிமுகவுடைய விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி இருந்தீங்களே, ஈழ விடுதலை போற நடத்தியது யாரு, அழித்தது யாருன்னு கேளுங்க அவங்கள்ட்ட. அண்ணன் திருமாவளவன் இன்னைக்கு கேளுங்க. இன்னைக்கு கூட்டணி இருக்க திமுக விட்டுருங்க, இன்னைக்கு கூட்டணி இருக்கீங்களா? திருமாவளவன் விடுதலை சிறுத்தைகளும் ஆட்சியில் பங்கு வைக்குது, காங்கிரஸ் பங்கு. அவர்கிட்ட கேளுங்க. வன்னியரசை கேளுங்க. வேற யார்ட்ட கேட்க வேண்டாம். அமைச்சர் வன்னியரசிட்ட, அமைச்சர் விஸ்வநாதன் கேட்கட்டும். 2 அமைச்சர் பெருமக்கள் கேட்கட்டும். ஈழ விடுதலை போரை அழித்தது யாருங்கன்னு சொல்லட்டும். ராஜீவ்காந்தி படுகொலைக்கு காரணமானது யாருன்னு சொல்லட்டும். அமைச்சர் வன்னியரசும் அமைச்சர் விஸ்வநாதனும் பேசட்டும். காங்கிரஸ் கட்சி அமைச்சர், விடுதலை சிறுத்தை அமைச்சர் பேசட்டும். கொள்கை உடன்பாடு தான் இருக்குதா? அவங்க இருக்கிற இடத்துல நாங்க எங்க இருப்போம் சொல்லி சொல்ல வேண்டாமா? அவங்களும் அமைச்சர், நாங்களும் அமைச்சர் நீங்க சொல்லிக்கிறீங்களா? காங்கிரஸ் கட்சி தான் ஈழப்போரை ஒழித்தது, அழித்ததுன்னு வன்னியரசு மேடை மேடையா முழங்குவார். அப்புறம் நீங்க அவங்க கூட உட்கார்ந்து இருக்கிறீங்க. அப்ப இவர்களுக்கு தேவை என்று சொன்னால் எந்த விதமான சமரசம் செஞ்சுக்கிறாங்க? திமுக பாஜக சமரசம் செய்யறது என்ன தப்பு இருக்கு? செஞ்சிருக்கிறாங்க, இல்லன்னு சொல்ல. ஏற்கனவே கூட்டணி இருந்திருக்காங்க. நீங்க கூட்டணி வச்சீங்களே. உங்களை எதிர்த்து ஆட்சி அமைச்ச எத்தனை பெரிய பட்டியல் கொடுத்தீங்க? தேவகோடால இருந்து, குஜராத்ல இருந்து, பாஜக எவ்வளவு பேர் கொடுத்தீங்க நீங்க? ஜஸ்ட் ஃபார் பிஜேபி ஆட்சி வரக்கூடாதுன்றதுக்காக. நீ எந்த ஆட்சி வரக்கூடாது சொல்லுங்க. மக்களுடைய ஆட்சி வரணும், ஏன் ஆட்சி வரணும்னு சொல்லி சொல்லுங்க. திரும்ப நாங்க வரும் சொல்லி சொல்லுங்க. ஸ்டேபிள் கவர்மெண்ட் வரக்கூடாதுங்கிறதுக்காக ஆதரிச்சு கலைச்சி, ஆதரிச்சு கலைச்சி, ஆதரிச்சு கலைச்சி ஸ்டேபிள் கவர்மெண்ட் வந்தா அது எங்க கவர்மெண்டா இருக்கணும், வேற யாருக்கும் ஆட்சி வரும். அப்படிதானே பண்ணீங்க. வரமாட்டேன்னு சொல்லுங்க. இப்ப நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? மக்கள் வந்து கிளியர் மெண்டட் யாருக்கு கொடுக்கலங்க. வாங்க திரும்ப தேர்தல் நடத்தும். மக்கள் கிளியர் மெண்டட் கொடுக்க 2004 இறுதியில பீகார்ல தான் நடந்துச்சு. மக்கள் கிளியர் மெண்டட் கொடுக்கல. திரும்ப தேர்தல் நடந்துச்சு. தேர்தல் நடந்த பிறகு பாஜக நிதிஷ்குமார் கூட்டணி ஃபுல் ஸ்வீப்ல வந்துருச்சு. பாஜக வந்துடக்கூடாது. நீங்க பாஜக எதுக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொல்றீங்க? நீங்க எவ்வளவு சமரசம் பண்ணி, எந்த சமரசத்தை குறைய வச்சிருக்கீங்க நீங்க? அப்ப இவர்கள் சொல்வது வந்து இந்த சீச்சி மாங்கா புளிக்கிற இவர்களுக்கு ஒரு கூட்டணி தேவை. அன்னைக்கு சாயந்தரம் போன்ல பேசினாங்களாம், ஒரு இன்னும் கனெக்டிங் கால் போட்டாராம், இவர் கேட்டாராம். இவங்க பண்ணல கனெக்டிங் கால்லாம். சிவசேனாக்கு உங்களுக்கு என்ன கால் வந்து? சிவசேனாட்ட மெஜாரிட்டி இருந்துச்சா? மக்கள் மேண்டேட் கொடுத்துருந்தாங்களா? தேசியவாத காங்கிரஸ் உங்களை சோனியா காந்தி தலைமையை ஏற்க முடியாத வெளியேறினவர் தானே சரத்பவார். டைரக்ட் அட்டாக் பண்ணி தானே வெளியேறினாரு. தேசியவாத காங்கிரஸுக்கு தேவை என்ன இருந்துச்சு? சோனியா காந்தி தலைமை தானே எதிர்த்தாரு. ராஜீவ்காந்தி கூட இந்திரா காந்தி இருந்தார்ல. பிரணாப் முகர்ஜி எதுக்கு வெளியே போனாரு? எவ்வளவு சண்டை வந்துச்சு. அப்ப நீ உங்க தலைமை ஏற்றவங்களாம் உங்க நட்பா மாறிட்டாங்க. அப்ப அது எந்த கனெக்டிங் கால் நடந்துச்சு? அதெல்லாம் முழுக்க இவர்களுக்கு வந்து வேற என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கணக்கு. திமுக திட்டம், பாஜக. உங்களுக்கு தெரியும், திரு மாணிக் தாக்கூர் அவர்களுக்கு திமுக பிடிக்காது. ஏற்கனவே சொன்னா ராகுல் பிரிகேடுக்கே பிடிக்காது, ஜோதிமணி அவர்களுக்கும் பிடிக்காது. நம்ம பார்த்துருக்கோம், இதெல்லாம் பல முறை சொல்லியிருக்காங்க. அதோடய இப்ப அடக்கி வச்சிருந்தாங்க, வெளிப்பட்டுருச்சு. அவ்வளவுதான். சந்தோஷமா கேட்டு போக வேண்டியதான. இதுல வந்து செக்யூலர் மாஸ்க் போட்டு இவங்களாம் நாடகம் ஆடுறாங்க அப்படின்றாரு. யார் யாரெல்லாம் இந்த மதசார்பின்மைன்னு போட்டிருக்க இந்த மாஸ்கை போட்டிருக்காங்க? இன்னைக்கு திமுக கூட்டணி இல்ல, திமுக செக்யூலர் மாஸ்க்னு சொல்றாரு. நாளைக்கு யார் யாரெல்லாம் சொல்ல வாய்ப்பு இருக்கு? மொத்தமா செக்யூலர் மாஸ்க் யார் யார் போடுறாங்க? ஐயுஎம்எல் தான் இதை எக்ஸ்போஸ் பண்ணணும்னு ஆசையா காத்துட்டு இருக்கிறேன். இதை வந்து காங்கிரஸ் கட்சி எக்ஸ்போஸ் பண்ணா கூட வந்து சிக்கல் இருக்கு. ஐயுஎம்எல் எக்ஸ்போஸ் பண்ணாதான் அதுல நல்ல விஷயம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஐயுஎம்எல் ரொம்ப தெளிவா எச்சரிக்கை கொடுத்துருச்சு.
எங்களை யாரும் பேசுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, எங்களை பேசினால் பிறகு தெரியும் உங்களுக்குன்ட்டார். நாங்க யாருன்னு காட்டிடுவோம்ட்டாங்க. அப்ப அவங்களுக்கு தெரியும், அவங்க வந்து அவ்வளவு பாதிக்கப்பட்டாங்க. ஏன் சிறுபான்மை மக்கள் வாக்குகள் கொத்தா வெளியே போச்சுங்கிற கணக்கு இருக்குல்ல. சிறுபான்மை மக்கள் வாக்கு யாருடைய ஓட் பேங்க், யாருடைய கோட்டை எப்படி இருந்துச்சு, லட்டு மாதிரி எப்படி இப்படி பூந்தி மாதிரி செதறிச்சு, எப்படி இவ்வளவு எதிர கொத்தா வந்து வெளியே போச்சு, அது ஐயுஎம்எலுக்கு தெரியும். அதனால தான் அந்த கட்சி வச்சிருக்குது. ஸோ இந்த நம்ம சொல்ல அந்த வடிவேலு இந்த சத்யராஜ் படத்தை சொல்லுவாங்க, அவங்கள நாங்கள் கேவலமா பேசுவோம், எங்களை ரொம்ப கேவலமா பேசுவோம். அது மாதிரி இவர்கள் வந்து செக்குலர் மாஸ்க் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு தான் யாருமே இங்கே செக்குலர் இல்லைங்கிற உண்மை தெரியும். இவங்க செக்குலர்னு சொல்றதே ஓட்டு வங்கிக்காக, ஓட்டை வாங்குறதுக்காக தான் செக்குலர். செக்குலரிசம் ஒரு கிடையாது, அது யார் எந்த கட்சியிலையும் கிடையாது. அதை பிஜேபி மட்டும் அந்த பழைய சுமந்துட்டு இருக்கு. நம்ம செக்குலர் கிடையாது, யாருமே செக்குலர் கிடையாது தமிழ்நாட்டில். அதாவது இன்னும் சொல்ல போனா அதிமுக ஜெயலலிதா அவர்கள் இருந்தபோது தான் செக்குலர் கட்சின்னு சொல்லணும். வாணியம்பாடியில பை எலெக்ஷன் திமுக நாகூர் அனிபா நிறுத்திருச்சு. நாகூர் அனிபா பெயர் பெற்ற புகழ்பெற்ற ஒரு பாடகர், இஸ்லாமியர். வாணியம்பாடியில் இஸ்லாமியர் பெருசா இருக்கிறாங்க. அங்க வைரமுத்துன்னு நினைக்கிறேன், வடிவேலா வைரமுத்துன்னு பேர் மறந்துட்டேன். அங்க கொண்டு ஒரு இந்துவை நிப்பாட்டினாங்க. அப்ப வந்து நான் ஜாதியாகவோ மதமாகவோ நான் நிறுத்துவதில்லை. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருச்சி பாராளுமன்றம் பொது தொகுதி தலித் தொழில்மலை அங்க நிப்பாட்டினாங்க. பேர்லயே தலித் வச்சுக்கிட்டு இருந்தவர் தலித் தொழில்மலை அங்க நிப்பாட்டினாங்க. அப்ப வந்து நான் பட்டியலினமா சிறுபான்மை சும்மா அதை நான் பாக்குறது இல்லை. நான் வந்து மக்களுக்காக பார்க்குறேன். அதிமுக நின்றுருக்கு, பாஜக நின்றுருக்கு. இவங்க என்ன நின்றுருக்காங்க, இவங்க சொல்லியிருக்க பாஜக பழி வாங்கிட்டு இருக்கு, முஸ்லீம் கேண்டிடேட்டே கொடுக்கல, முஸ்லீமே. அவங்க தெளிவா இருந்தாங்க, ஆமான்னு சொல்லிட்டாங்க. இல்லாத சொல்ல நீங்க இப்ப பாபர் மசூதியோ 370யோ பொது சிவில் சொல்லிட்டு தானே செய்யறாங்க. மக்கள்கிட்ட நேராக போய் பண்ணி தாங்க எங்க பாலிசி, நீங்க பாருங்க சொல்லிட்டாங்கல்ல. ஓவைசி வந்து கழுவி ஊத்து கண்ணாம திட்டுறாங்க. அத்தனை மீறி தான் மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. ஜனநாயகத்தில் அப்படிதான் நீங்க பார்க்கணும். அப்ப இவர்கள் என்ன செய்யறாங்க, அதான் நீங்க காங்கிரஸ் கட்சி வந்து திமுகவை செக்குலர் முகமுடி அந்து விட்டதுன்னு சொன்னா, சிவசேனாவோட கூட்டணி சேர்ந்தபோது என்ன மூஞ்சி இருந்தது, அது செக்குலர் முகமா? சிவசேனா வந்து செக்குலர் முகத்தை காட்டுமா உங்களுக்கு? அப்ப நீங்க எல்லா சந்தர்ப்பத்தில் என்ன பண்ணீங்க? கேரளால போய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கேளுங்க, காங்கிரஸோட செக்குலரிசத்தை அவங்க சொல்லுவாங்க. செக்குலர் அவங்க மாவோயிஸ்ட் மாதிரி செயல்படுறாங்கன்னு சொல்லி சண்டைக்கு வாங்க மாத்தி மாத்தி. எவ்வளவு கொலைகள் நடந்திருக்கு, எவ்வளவு ஆர்எஸ்எஸ் காரர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அப்ப இவங்க என்ன செக்குலரிசம் பேசுறாங்க? வெஸ்ட் பெங்கால்ல போய் இவங்க என்ன ஆதரவு பண்ணி பேசுவாங்க சொல்லுங்க, அஸ்ஸாம்ல இவங்க என்ன பாலிடிக்ஸ் பண்ணாங்கன்னு கேளுங்க. செக்குலரிசம் எங்க இருக்கு? செக்குலரிசம்ங்கிறது ஒரு மதத்துக்கு சார்பா இருக்கிறதா? அப்படி பார்த்தா எல்லா கட்சியுமே செக்குலர் கட்சி தான். ஒரு மதத்துக்கு சார்பா இருக்கிறதா செக்குலரிசம்னா எல்லா கட்சியுமே செக்குலரிசம் தான். எந்த மதத்துக்கும் சார்பு இல்லாமல் இருக்குன்னா எந்த கட்சியுமே மதச்சார்பற்ற கட்சி கிடையாது. இன்னும் சொல்ல போனா கலைஞர் சொன்னதான் இவங்களுக்கு எல்லாம் மதச்சார்பற்ற கட்சி ஒன்று இருக்க முடியாதுன்னு சொன்னவர் கலைஞர். மத நல்லிணக்கம் தான் பாசிபிள், அதான் சாத்தியம்னார். அது நிதர்சனமான உண்மையும் கூட. அவர் பிஜேபி கூட சேர்ந்தனால சொன்னார், இல்லாட்டாலும் சொல்லியிருக்காரு. மத சார்பின்மை எப்படி இருக்க முடியும்? ஜோசப் விஜய் தான் பேர் வச்சிருக்கிறாரு. அப்ப சார்பின்மை எப்படி வரும்? அவர் நான் வந்து கோயிலுக்கும் போறேன், மாஸ்க்கும் போறேன், அது சூப்பர், மனத நல்லிணக்கம். சார்பின்மை எப்படி வரும்? நான் சார்பு இருக்கேன். சனாதனமும் ஹிந்து மதமும் வேறு வேறா? உங்கள் கேள்விகளுக்கு பதில் தேட ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சனாதனா பயிற்சி பட்டறை ஜூன் 10 முதல் 14 வரை நேரடி மற்றும் இணைய வழி வகுப்புகள். விவரங்களுக்கு 7338824242